ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் ஐஏஎஸ் அகாடமி. சிலக்ஸ் விடுபட நினைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரிபிள்இக்கான டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போறோம். டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிட்டோம். என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா பிப்ரவரி 1 ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டிலே டிஎன்பி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வரப்போற எக்ஸாமுக்கு யாருமே டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கல, நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதா? டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா 50 டெஸ்ட் கொடுக்க போறோம். 12,500 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆக போகுது. புரியுதா? சோ அதுக்கான ஃபீஸ் என்ன, அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டுல யாருமே வைக்க ஆளுங்க ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஏஇ, டெக்னிக்கல் எஸ்ஐ, சிவில்ல நிறைய எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங் நிறைய எக்ஸாம்ஸ் எடுத்துட்டோம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு. புரியுதா? அதனால குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்கும். ஆல்ரெடி காலேஜஸ்ல ஒர்க் பண்ற ப்ரொஃபசர்ஸ் தான் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. புரியுதா? அதனால எந்த வித தயக்கமும் வேணாம், ஜாயின் பண்ணிக்கணும். கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். புரியுதா? இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா கண்டிப்பா பார்த்து தான் ஜாயின் பண்ணுவேன். ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலைல எக்ஸாம் பாங்க. 3 மாசத்துல என்ன பண்ணுவீங்க? அப்ப ரொம்ப சிரமமா போயிடும். ஓகேவா? நம்ம போட்டுக்க ஷெட்யூலுமே இப்ப 50 டெஸ்ட் போட்டிருக்கோம். பிப்ரவரி 1 இருந்து ஆரம்பிச்சு அது போய் அது பாட்டுக்கு என்ன, அப்ப நீங்க இடையில வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 50 டெஸ்ட் குறைக்கவும் முடியாது. 50 டெஸ்ட் எழுதினாலும் பாஸ் பண்ண முடியும். அதனால சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ டெஸ்ட் கிளாஸ் வந்து பிப்ரவரி ஆரம்பிச்சு 12 எக்ஸாம் வரைக்கும் தான் போட்டுருக்கோம். புரியுதா? சார் இந்த டெஸ்ட் ஷெட்யூல நம்ம கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரைட், ஓகே. பிப்ரவரில இருந்து எக்ஸாம் வரைக்கும் மொத்தமா 50 டெஸ்ட், 12,500 மேற்பட்ட கொஸ்டின்ஸ். ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1,999 தான். புரியுதா? பட் இந்த 1,999 விட இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் 4,999. பட் என்னன்னா இந்த கோர்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா இது ஒன்லி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிசில வர குரூப் 4 குரூப் 2 பிலிம்ஸுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறோம்ல, என்னென்ன கொடுக்குறோம்னா தமிழ் கொடுக்குறோம், ஆப்டிடியூட் கொடுக்குறோம், ஜிஎஸ் கொடுக்குறோம், அப்புறம் டெக்னிக்கல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க இந்த எக்ஸாம் போனீங்கனாலே தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதணும். ஆப்டிடியூட் 25 கேட்க போறாங்க, ஜிஎஸ் 75 கேட்க போறாங்க, டெக்னிக்கல் 200 கேள்வி கேட்க போறாங்க. அப்ப எல்லாமே தான் நம்ம படிக்கணும். என்ன, தமிழ் எலிஜிபிலிட்டி லெவல் போறாம தமிழ் டெப்தாவே கொடுத்துருவோம். அப்பதான் நீங்க குரூப் 4 யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2 பிலிம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது ஒரே கோர்ஸ் ஆனாலும் 3 எக்ஸாம் கவர் ஆக போகுது. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1,999 தான். இப்ப நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் வந்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்ப ஆன்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா தமிழ் கிளாஸ் கொடுத்துருவோம், ஜிஎஸ் கிளாஸ் கொடுத்துருவோம், மேத்ஸ் கிளாஸ் கொடுத்துருவோம், டெக்னிக்கல் கிளாஸும் கொடுத்துருவோம், டெஸ்ட்டும் அந்த மாதிரி தான். புரியுதா? எல்லாமே வந்துடும். அப்ப கிளாஸஸ் மட்டுமே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300க்கு மேற்பட்ட ரெக்கார்டர் வீடியோஸ் வந்துடும். 300க்கு மேற்பட்ட ரெக்கார்டர் வீடியோஸ், 50 டெஸ்ட் அப்படியே வந்துடும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 4,999 தான். மெட்டீரியல் கேட்பீங்க, கிட்டத்தட்ட முடிய ஸ்டேஜ்ல இருக்கு. முடிஞ்சோன்னா அதுக்கான அப்டேட் கொடுத்துருவோம். புரியுதா? மெட்டீரியல்னா தனியா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் என்ன, மேக்ஸிமம் போனா ஒரு 2,000 இருந்து 3,000 இருக்கும் மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் மட்டும் வாங்குறவங்களுக்கு அதே ஃபீஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ல சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்கும். புரியுதா? ரைட். ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஷெட்யூல் பார்த்துடலாம். இப்ப டெக்னிக்கல் 100 கொஸ்டின் கொடுக்குறோம், தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து 150 கொஸ்டின் கொடுக்குறோம். மொத்தமா ஒரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு 250 கொஸ்டின் கவர் ஆகும். புரியுதா? டெக்னிக்கல் மட்டுமே அப்ப பாருங்க, நம்ம டெக்னிக்கலே 50 டெஸ்ட் கொடுக்குறோம், 100 கொஸ்டின். அப்ப 5000 கொஸ்டின் டெக்னிக்கல் மட்டும் உங்களுக்கு வரப்போகுது. புரியுதா? டெக்னிக்கல் மட்டும் உங்களுக்கு 5000 கொஸ்டின் வரப்போகுது. புரியுதா? ஸோ சிலபஸ் பார்த்துக்கோங்க. as per டிஎன்பிசி கொடுத்துருக்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். டிஎம்எஸ்என் எக்ஸாம் நடத்த போறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கலுக்கான சிலபஸ் பிப்ரவரி 1 ஆரம்பிக்கிறோம். அப்படியே அடுத்த டெஸ்ட் பாருங்க, பிப்ரவரி 5ஆம் தேதி வந்துடும். இடையில 3 நாள் கேப் இருக்கு. புரியுதா? அடுத்த ஸ்டேஜ்க்கான டெக்னிக்கலுக்கான சிலபஸ் 100 கொஸ்டின், தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ். புரியுதா? தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் கூட உள்ள இருக்கு. புரியுதா? சேம் டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க எனக்கு இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும் சார் அப்படின்னா ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொன்னேன்ல, அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கூட ஷெட்யூல் கேட்டுக்கோங்க. புரியுதா? ஷெட்யூல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து அப்படி வாங்கிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா ஷெட்யூல் வேணும் உங்களுக்கு. நம்ம ஜஸ்ட் சும்மா காட்டுறோம், உங்களுக்கு ஷெட்யூல் இருந்தா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கண்டிப்பா 3 நாள் ஒரு டெஸ்ட் நடுவில் கேப் இருக்கும். சரிங்களா? ஆனா 50 டெஸ்ட் 3 நாள் கேப் விட்டாலும் நீங்களே யோசிச்சு பாருங்க, 150 நாள் தாண்டி போயிடும். புரியுதா? எக்ஸாம் ஜூலைல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்ப நீங்க ஆரம்பிச்சாலே இந்த அளவுக்கு போகணும். நீங்க லேட்டா ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும். புரிஞ்சுக்கோங்க சார். நான் இது மட்டும் பாக்குறேன் சார் அப்படின்னா ஜிஎஸ் எடுத்துருவீங்க, பாஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஜிஎஸும் படிக்கணும், டெக்னிக்கலும் படிக்கணும். ஸோ இதான் டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். கிட்டத்தட்ட 47வது டெஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு சப்ஜெக்ட் டெஸ்ட் தான் வரும். புரியுதா? பாருங்க, 35, 36 தனியாவே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம். டெக்னிக்கல் அந்த சிலபஸே கொடுத்துருக்கோம், என்னென்ன வருது அப்படிங்கிறது. சரி, இதுக்கான கிளாஸஸ் வேணும்னா நீங்க மொத்த கோர்ஸ்ல வந்துக்கோங்க. ஃபீஸ் கம்மி தான், 4,999 தான் வச்சிருக்கோம். ஓகே. இதுல என்னன்னா 40வது டெஸ்டே நமக்கு ஜூலை 7 வரைக்கும் போகுது. புரியுதா? 40வது டெஸ்டே ஜூலை 7 வரைக்கும் போகுது. அப்ப கண்டிப்பா ஜூலைல எக்ஸாம்னா ஜூலை 7க்குள்ள எக்ஸாம் வச்சிட மாட்டாங்க. கண்டிப்பா எப்பங்கிறது நமக்கு அந்த, ஆனா எக்ஸாம் டேட் அந்த டைம்ல நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதனால
அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டா நம்ம டேட்ஸ் வில் பி அனௌன்ஸ்டு கொடுத்துருக்கோம். புரியுதா? ரைட்டு. 43, 44, 45, 46, 47 இந்த 47 டெஸ்ட் முடிக்கிறப்ப ஜிஎஸும் முடிஞ்சிடும், தமிழும் முடிஞ்சிடும், டெக்னிக்கலும் முடிஞ்சிடும். கடைசி 3 ஃபுல் டெஸ்டே வைக்கிறோம். அதுவுமே உங்களுக்கு 200 கொஸ்டின். புரியுதா? ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம், 200 கொஸ்டின். ஓகே, இதுதான் டெஸ்ட். புரியுதா? இதுல படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரிபிள்ல ஸ்டேட் ரேங்கே போயிருவீங்க. ஏன்னா மொத்த சிலபஸும் கொடுத்துருவோம், படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. புரியுதா? இது ஃபீஸ் ஜாயின் பண்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.